வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் இந்த ரம்புத்தான் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி கட் பண்ணி எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நாம் இப்படி கைனால் இப்படி 2 கையாலையும் உடைச்சி எடுக்கலாம். அப்படி உடைச்சி எடுக்க முடியலைன்னா ஒரு சின்ன கத்தியை வச்சு இப்படி லைட்டாக அந்த மேலே உள்ள தோலை கட் பண்ணிக்கலாம். தோல் ரொம்ப அழுத்தமாக இருந்ததுனால ஒரு கத்தியை வச்சுட்டு தான் நான் கட் பண்ணேன். பாருங்கள், இது நல்லா 2ஆக பிளந்துருச்சு. பிளந்த பிறகு பாருங்கள், இதுக்குள்ளே இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மேலே நல்ல சதை பகுதியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே விதை இருக்குது. ஆனால் அந்த விதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நாம் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் இதனோட தீமை என்னன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு பின்னால் உயிரையே விட்டுறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதை நம்ம வெளியில் வச்சுக்கிட்டே இதை கட் பண்ணி இந்த சதையை மட்டும் தனியாக எடுத்து அப்படி தான் நம்ம சாப்பிடணும். நாம் ஈஸியாக சாப்பிட்றதுக்காக இதை அப்படியே முழுசாக வாய்க்குள்ளே போட்டு மென்று சாப்பிடும்போது இது வலிக்கிட்டு போய் என்ன செய்யுதுன்னா தொண்டைக்குள்ளே போய் மாட்டி நம்ம உயிரையே விடுற ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிடுது. அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போயிருக்கு. இதை சாப்பிட்றதுக்கு முன்னால் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு பையன் பார்த்திங்கன்னா எப்படி இதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு அப்படியே அதோட முழுசாக முழுங்கிட்டான். அதை முழுங்கினது என்னாச்சுன்னா தொண்டையில் போய் நல்லா மாட்டிக்கிட்டுச்சு. அது தொண்டையில் மாட்டின பிறகு என்னென்னமோ எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த இதை வெளியில் எடுக்க முடியலை. அந்த பையன் கடைசியில் மூச்சு திணறி செத்து போயிட்டான். உலகத்தில் எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் உயிரை மட்டும் நம்மளால் வாங்கவே முடியாது. அந்த உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு தாய் ஏகப்பட்ட கனவுகளோட கற்பனைகளோட அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெத்தெடுக்கிறார். அதுக்கு பிறகு பெற்றவங்க 2 பேருமே எப்படியெல்லாம் அவங்கள கஷ்டப்பட்டு ஆசையாக வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த உயிர் போயிடுச்சுன்னா அவங்களோட ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த உயிரோடவே சேர்ந்து புதைஞ்சு போயிடுது. அதனால் எந்த உணவாக இருந்தாலும் அவசரப்படாமல் அதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு நல்ல முறையோட பொறுமையாக சாப்பிடுங்க. அதே மாதிரி வாகனங்களில் எங்கே போனாலும் சரி, நீங்கள் எங்கே போகும்போதும் வந்தாலும் சாதாரணமாக நடந்து போனாலும் கூட அக்கம் பக்கம் பார்த்துட்டு அமைதியாக நிதானமாக பொறுமையாக போயிட்டு வாங்க. சரி, இனி இந்த ரம்பத்தான் பழத்தோட பயன்களை நாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற விதையவும் சின்ன சின்னதாக அழகாக பிச்சு வெளியில் எடுத்துட்டேன். எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள். இது போய் தொண்டையில் மாட்டினா எப்படி உயிர் போகாமல் இருக்க முடியும்? எப்படி மூச்சு விட முடியும்? அதுலேயும் இந்த விதையோடு சேர்ந்து இந்த சதையை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் எவ்வளோ பெருசில் இருக்குன்னு. அதுவும் சேர்ந்து போய் அந்த தொண்டைக்குழிவுகளை அடைச்சதுங்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுங்க. சரி, ஓகே. இப்போது வைட்டமினை பற்றி பார்க்கலாம். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் B3 இது இருக்குது. இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால எடை இழப்புக்கு உதவும். இது கொலஸ்ட்ராலை குறைச்சி சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கும். நரம்பு மண்டலங்களை சீராக இயங்க வைக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். அடுத்ததாக தலைமுடியை கூட அழுத்தமாக, அடர்த்தியாக, நீளமாக வளர்ச்சி அடைய வைக்கும். இதில் கால்சியமும் இரும்பு சத்தும் இருக்குது. சருமத்தில் உள்ள சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாகவும் இது வச்சுருக்கும். நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நாம் இதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்லாம். செமையாக சூப்பராக இருக்குது. அவசரப்படாமல் பொறுமையாக சாப்பிடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.